எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்டாப்ல. நீங்க பேஷண்ட் தனியா விட்டுட்டு போயிட்டீங்க. கூட யாராவது இருந்திருந்தா இப்படி எதுவும் நடந்திருக்காது சார். இல்லையே, என் ஒய்ஃபை நான் தனியாவே விடலையே. என்னோட சிஸ்டர் இங்கே தானே இருந்தாங்க. இல்லையே சார், நான் வரும்போது பேஷண்ட் மட்டும் தான் இருந்தாங்க. அமுதா, பாத்தியா? பார்த்தல, உன்னால எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு பாரு. ஏய், உன்னை அண்ணியை தானே பாத்துக்க சொல்லிட்டு போனேன். எங்க போய் தொலைஞ்ச நீ? உன்னை எதுக்கு நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தேன்? முதல்ல புனிதா கூடவே இருக்கு சொல்லி தானே கூட்டு வந்தேன். புனிதா கூட இல்லாம எங்க போயிருந்த நீ? அண்ணா, நான் வரல அடிபட்டதுனால. நிறுத்த அமுதா, சும்மா அடிபட்டுருச்சா அது இது. ஏய், நீ எப்பவுமே உன்னை பத்தி மட்டும் தான் யோசிப்பியா? நான் உனக்கு அண்ணன் தானே, அது என்னோட குழந்தை தானே. எவ்வளவு பொறுப்பா இருந்திருக்கணும் இந்த விஷயத்துல. இப்ப என்ன, உன் கையில கத்தி கீறி இருக்கு, அவ்வளவுதானே. அத மருந்து போட்டு சரி பண்ணிக்கலாம். ஆனா என் குழந்தை கபிலன், அதுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா அப்ப கூட கையில அடிப்பட்ட பத்தி தான் சொல்லிட்டு இருப்பியா? இப்படி எல்லாம் ஆகும் நான் நினைக்கலண்ணா. வேற என்ன நினைச்ச? இங்க என்ன உங்க டூருக்கு கூட்டு வந்தாங்க? புனிதா பாத்துக்க தானே கூட்டு வந்திருக்கேன். ஏய், உன்ன போய் கூட்டு வந்தேன் பாரு. கபிலன், என்ன ஏதாவது போட்டு அடிச்சுக்கணும். ஒரு தடவை நீ ஏதாவது பண்ணிட்டு வந்து நிக்கும் போதெல்லாம் உனக்கு அண்ணி தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா. அது காட்டுற நன்றி கடன் நீதானா? எனக்கு டாக்டர் வந்ததே தெரியாதுண்ணா. எப்படி தெரியும்? எப்படி தெரியுங்கிற? வந்த வேலையை விட்டுட்டு புனிதாவை கண்டுக்காம இங்க வந்து உட்காந்துருந்தா எப்படி தெரியும்? விடுங்க கபிலன், அவ சின்ன பொண்ணு, அவ வேணும்னு எதுவும் பண்ணிருக்க மாட்டா. பாத்தியா அமுதா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் உன்னை ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டேன் உங்க அண்ணி. அதான் என் புனிதா. புனிதா, அவ சார்பா உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க புனிதா. ஐயோ கபிலன். மேடம், நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க மேம். மாப்பிள்ள, நீங்க இதுக்கு மன்னிப்புன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் அமுதா பண்ண தப்புக்கு நீங்க என்ன மாப்பிள்ள பண்ணுவீங்க? கபிலன், இதை இப்படியே விட்டுருவான் கபிலன். அதான் எனக்கு ஒண்ணு ஆகலல்ல, நம்ம கிளம்பலாம். மேடம் ப்ளீஸ் மேடம், ஒரு தடவை தப்பு நடந்துருச்சு, இன்னொரு தப்பு நீங்க பண்ணிடாதீங்க மேடம். ட்ரிப்ஸ் ஏறட்டும் மேடம், பாதியிலே நீங்க போக வேணாம் மேடம். நாங்க இனிமே கவனமா இருக்கோம் மேடம். ட்ரிப்ஸ் முழுசா ஏத்திக்கோங்க மேடம். உங்க நல்லதுக்காக தான் சொல்றோம் மேடம். உங்களை கையெடுத்து நாங்க கும்பிடுறோம். நாங்க கிளம்புறோம். இதுக்கு மேல இந்த ஹாஸ்பிடல் எங்களுக்கு தேவையில்லை. சார் நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ட்ரிப்ஸ் ஏறி முடிக்கட்டும், நாங்களே உங்களை பத்திரமா அனுப்பி வைக்கிறோம் சார். புரிஞ்சுக்கோங்க சார். உங்க கோவத்தை உங்க ஹெல்த் மேல காட்ட வேணாம் சார், ப்ளீஸ் சார். கபிலன், எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துது. புனிதா என்னமா பண்ணுது? கபிலன், கபிலன், என்னாச்சு? மேடம், டாக்டர், நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ மாப்ள, நீங்க எதுக்கு மன்னிப்புன்னு? வாங்க சரி வாங்க மேடம், வாங்க. மெதுவா பாத்து வாமா.